24,000 ரூபாய் தான் கொடுத்தாங்க எங்க கையில. அந்த 24,000 ரூபாயில சென்னையில 1000 ரூபாய் கொடுத்து நாங்க எந்த வீட்டுக்கு போவோம் சொல்லுங்க? எந்த வீட்டுக்கு போவோம் 1000 ரூபாய் கொடுத்தா? ஒரு பாத்ரூம் கூட போக முடியாது 1000 ரூபாய் கொடுத்தா. எங்களுக்கு வந்து வீடு கட்டி கொடுக்க சீக்கிரம் வந்து, இல்லைன்னா எங்களுக்கு நாங்கள் இங்கேயே உட்காந்து குடிசை போட்டுக்குவோம், அவ்வளோதான். எங்கள் வீடு எங்களெல்லாம் வெளில தத்து தான் கேஸ் நடக்குதா? எங்களுக்கு தேவை வீடு. ஸ்டாலினை வந்து எட்டி பார்க்கல, அந்த கட்சிக்காரங்களும் வந்து எட்டி பார்க்கல. காலி பண்ணி ஆயிடுச்சு, 4 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் இன்னும் வீடு கட்டி கொடுக்கல எங்களுக்கு. 90 வீடோ கட்டி கொடுங்க சீக்கிரமா. ஏன்னா வயசானவங்கலாம் எல்லாரும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. கொட்டா போட்டு இருக்க போறோம் நாங்கள் வந்து, அவ்வளோதான். யாரும் பணக்காரன் கிடையாது, எல்லாம் பிச்சாத்து சாப்பிட்ற கும்பல் தான். இந்த மாரி காலி பண்ணி எல்லாரையும் வெளியே தத்துறாங்க. கேட்டால் கேஸ் ஜெயிச்சிச்சின்றாங்க. ஒன்றுமே ஒரு பதிலே தெரியல. இந்த தொகுதி எம்எல்ஏ வந்து பார்க்க மாட்டாரு, ஒரு 8 இது பண்ண மாட்டாரு. கேட்டால் ஆஃபீஸில் போய் பார்த்தா இல்லைன்றாங்க. அமைச்சர் எழிலன் வந்து இங்கே பேசணும். அவர் தான் எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்தாரு. அவர் வந்து எங்களுக்கு எப்போ உள்ள வீடு கட்டி தருவாங்கன்னு சொல்லணும். என்ன இது கேஸுன்னு சொல்கிறீங்க? தமிழ்நாடு அரசு நினச்சா எந்த கேஸாக இருந்தாலும் ஜுஜிபியாக தூக்கி போட்டு போகிறவங்க. 14 மாசத்துல எங்களுக்கு வீடு கட்டி கொடுக்குறேன்னு சொன்னாங்க. 18 மாசத்துல எங்களால் வாடகை கொடுக்க முடியாது. நாங்கள்லாம் வீட்டு வேலை செய்து ஒவ்வொருத்தருக்கும் ராஜா எங்களுக்கு நாளைக்கு மறித்தாங்களா இந்த இடத்துல வந்து போடணுன்னு எல்லாம் உயிரை விடுறாங்க. எங்களுக்கு எந்த இடமும் எங்களுக்கு கிடைக்கல. இந்த வீடு வந்து கட்டி கொடுத்துட்டாங்க 80 வீடு, மிச்சம் 90 வீடு எங்களுக்கு கட்டி கொடுக்கணும். அதுக்கு என்னன்னா நாங்கள் இந்த கேஸ் வருது, இந்த கேஸ் வருது, இந்த கேஸ் வருதுன்னு தள்ளி போட்டுங்கிறாங்க. எங்களுடைய வாழ்வாதாரத்தை நீங்கள் எப்படி நீங்கள் தெரிப்படுத்த போகிறீங்க? இடிக்க போகும்போது யார் வந்தாலும் எழில் வந்தார், மு.க. ஸ்டாலின் புள்ள வந்தார், அப்புறமா கூட இருக்கிறவங்க அவங்க கூட இருக்கிற கவுன்சிலர் யார் வந்தாங்களோ எல்லாரும் வந்து எங்களை வீடை காலி பண்ணுங்க, நாங்கள் சீக்கிரமாக 18 மாதத்துல நாங்கள் கட்டி கொடுக்குறோன்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ வந்து 24,000 ரூபாய் தான் கொடுத்தாங்க எங்கள் கையில். அந்த 24,000 ரூபாயில் சென்னையில் 1000 ரூபாய் கொடுத்து நாங்கள் எந்த வீட்டுக்கு போவோம் சொல்லுங்க? எந்த வீட்டுக்கு போவோம் 1000 ரூபாய் கொடுத்தா? ஒரு பாத்ரூம் கூட போக முடியாது 1000 ரூபாய் கொடுத்தா. அப்ப எங்க மக்களை வதிக்கப்பட்டாங்களா? எங்க மக்களை வதிக்கப்பட்டாங்களா சொல்லுங்க? அப்ப நாங்க யார் அதிகாரிகள் எடுத்தாலும் கேட்க முடியும்? இந்த கேஸ்ன்னு சொல்லி எங்களை பைத்தியம் பிடிக்க வைக்கிறாங்க. எவ்வளவு வருத்தத்தோட நாங்க இருக்கிறோம் தெரியுமா சார்? எங்களுக்கு எதனா ஒரு வழி சொல்லுங்க, எனக்கு ஒரு வழி சொல்லுங்க. அதுக்கு வழி சொன்னாதான் நாங்க இப்போது திருப்பி நாங்க இந்த வந்து மீட்டிங் போடணும் கொள்ளணும் எங்களால முடியல. எங்களுக்கு வந்து 24,000 கொடுத்தாங்க, வீடு காலி பண்ண சொல்லி இது பண்ணாங்க, காலி பண்ணி கொடுத்தோம். ஆனால் இன்னும் வந்து கட்டி கொடுக்கல. கேட்கறதுக்கு எங்கள் இந்த எம்எல்ஏ யாரும் வந்து இன்னும் ஒரு எட்டு பார்க்கல, இன்னும் ஒரு பதிலை காணும். கேட்டால் கேஸ் ஓடுது. அவங்க மனசு வச்சா கேஸ் இது பண்ணலாம். இப்படி பண்ணால் இருக்கிற ஜனங்களாம் என்ன ஆகுது? வாடகை வீட்டில் சாவு போட்டால் ஏன் இங்கே போடுறேன்னு கேட்குறாங்க, எத்தனை போங்கன்றாங்க. அப்போ நாங்கள் எங்கே போகிறது எங்கள் சாவை சொல்லுங்கள் மேடம்? எங்கள் சிஎம் ஐயா கண்டிப்பாக இதை பார்க்கணும் சரிங்களா? ஜனங்க கஷ்டப்படுறாங்க. நானும் ஒரு திருடன் எங்கள் கஷ்டத்தில் இருந்து வந்துக்கிறேன் சரிங்களா? நாங்களும் ஜமாத்துள்ள இருக்கிறோம், நாங்களும் எதுவுமே பேசக்கூடாது கோரிக்கைன்னு நினச்சி நாங்கள் இப்போ பேசுகிறோம். காலி பண்ணி சொன்னாங்க. அன்றைக்கி இருக்கிற கட்சிக்காரங்களாம் வந்தாங்க. இப்போ யாரும் வந்து ஒரு எட்டு பார்க்கல, ஒரு பதிலை காணும். இவ்வளோ வயசான ஜனங்க கஷ்டப்படுது. இந்த கோரிக்கைலாம் அவர் பார்க்கணும்ல மேடம்? சொல்லுங்கள், எவ்வளோதான் முடியும் மக்களுங்களால்? எல்லாம் வீட்டு வேலை செய்துங்க. யாரும் பணக்காரன் கிடையாது, எல்லாம் பிச்சாத்து சாப்பிட்ற கும்பல் தான். இந்த மாரி காலி பண்ணி எல்லாரையும் வெளியே தத்துறாங்க. கேஸு மேலே கேஸு போட்டுனுக்குறாங்க. கேட்டால் கேஸு ஜெயிச்சிச்சின்றாங்க. ஒன்றுமே ஒரு பதிலே தெரியல. எல்லாரும் கண்டிப்பாக வந்து எங்கள் எம்எல்ஏ வரணும், இல்லையா நாங்கள் எல்லாம் ரோட்டில் உட்காந்து மறியல் பண்ணுவோம். இந்த ஊர் எம்எல்ஏ வரல. கேட்டால் ஆஃபீஸ் அவர் ஓட்டு கேட்கறதுக்கு மட்டும் வராங்க, மோளத்தை அச்சுட்டு தாளாச்சுட்டு வராங்க. வீடு காலி பண்ணும்போது வந்தாங்க. இப்போ யாருமே வரலையே. இந்த வாட்டி நாங்கள் ஓட்டு போட மாட்டோம். நாங்கள் வந்து ஒரு திருநங்க எல்லாம் கஷ்டப்பட்டு எல்லாம் முன்னுக்கு வரோங்க. நாங்கள் யாருமே ஓட்டே போட மாட்டோம். இனிமேல் யாரும் எதுவுமே பண்ண மாட்டோம் சரிங்களா? அவருக்கு திருநங்க ஓட்டு தான் அவருக்கு இதுவே சொல்லுங்க. நாங்களாம் திருநங்க தானே எவ்வளோ கஷ்டப்படுறோம், நாங்களாம் எவ்வளோ தகுதி பண்ணுறோம் சொல்லுங்க மேடம்? அவர் மனசு வச்சா இந்த கேஸை இது பண்ணலாம். கேட்டால் கேஸ் ஓடுது ஆட்சியே தான் முடிய போகுது. இதுக்கு மேலே நாங்கள் என்ன பண்ணுறது? இல்லையா நாங்கள் ஓலை கொட்டா போட்டு நாங்கள் இங்கே பத்துக்கிறோம், இங்கே சாப்பிட்டுக்கிறோம், இங்கே இது பண்ணுறோம். அப்படிப்பட்ட தர்மாபுரமே இடிச்சு நறுவுனாங்க. இதெல்லாம் எந்த மூலிக்கு? சொல்லுங்கள் மேடம் நீங்களே, இதெல்லாம் எந்த மூலிக்கு? யார் எம்எல்ஏ இதை கண்டிப்பாக பார்க்கணும். இந்த தொகுதி எம்எல்ஏ வந்து பார்க்க மாட்டாரு, ஒரு எட்டு இது பண்ண மாட்டாரு. கேட்டால் ஆஃபீஸில் போய் பார்த்தா இல்லைன்றாங்க. அப்போ நாங்கள் யாருக்கிட்ட போய் எங்கள் கோரிக்கை நாங்கள் சொல்கிறது? இங்கே வந்து அடிக்கல் நாட்டும் போது அமைச்சர் எழிலனும் முதல்வர் துணை முதல்வரும் வந்து இங்கே அடிக்கல் நாட்டிட்டு எங்களுக்கு 18 மாதத்தில் வீடு கட்டி தருவோன்னு சொன்னாங்க ஐயா. 18 மாதன்றது 36 மாதம் ஆயிடுச்சு. இப்போ 4 வருஷமும் ஆயிடுச்சு. எங்களுக்கு எப்போ தான் வீடு கட்டி தருவீங்க? இந்த ஒரு 80 வீடு கட்டிட்டு இதை மட்டும் கணக்கு காட்டினா எப்படி? இன்னும் மீதி இருக்கிற 90 வீட்டு குடும்பக்காரங்க எங்கே போவாங்க? எல்லோரும் வீட்டை காலி பண்ணி 23,000 ரூபா 24,000 ரூபா வந்து ஒரு செக்கை கொடுத்து காலி பண்ணி அமுச்சு விட்டுட்டீங்க. 24,000 ரூபா கொடுத்து ஒரு செக்கை கொடுத்து காலி பண்ணிவிடுங்க. அந்த 24,000 ரூபா வச்சு ஒரு வீட்டுக்கு முதல்ல அட்வான்ஸ் கட்டி போக முடியுமா ஐயா?
ஒரு வீட்டுக்கு அட்வான்ஸே மினிமம் 50,000 60,000 கேட்குறாங்க. வாடகை வந்து 6,000 ரூபா ஸ்டார்டிங், சும்மா ஒரு ரூம் ஒரு கிச்சன் இருக்கிறதுக்கு. எங்களுடைய வீடு நாங்கள் வந்து இது குடிசை மாற்று வாரியத்துக்கு வாடகை கட்டிட்டு தான் வரோம் மாதம் மாதம். இந்த வீட்டிலேருந்து எங்களை காலி பண்ணி வெளியில் அனுப்பிச்சிட்டிங்க. 24,000 ரூபா கொடுத்து நாங்கள் எத்தனை மாதம் வாடகை கொடுக்க முடியும்? எங்களுடைய சம்பளம் தான் போகுது மாதம் மாதம். எல்லாமே கஷ்டப்படுற குடும்பம், வீட்டு வேலை செய்கிறவங்க. வீட்டு வேலை செஞ்சு மாதம் ஒரு 5,000 6,000 சம்பாரித்து சாப்பாட்டு செலவுக்கு பார்ப்பாங்களா, இல்லை வீட்டு வாடகை கட்டுவாங்களா? எங்களுக்கு வீடு எப்போ தான் கட்டி கொடுப்பீங்க? எங்களுக்கு வந்து எழிலன் வந்து இங்கே பேசணும் ஐயா, அமைச்சர் எழிலன் வந்து இங்கே பேசணும். அவர் தான் எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்தாரு. அவர் வந்து எங்களுக்கு எப்போ உள்ள வீடு கட்டி தருவாங்கன்னு சொல்லணும். என்ன இது கேஸுன்னு சொல்கிறீங்க? தமிழ்நாடு அரசு நினச்சா எந்த கேஸாக இருந்தாலும் ஜுஜிப்பியாக தூக்கி போட்டு போகிறவங்க. இன்னும் இந்த கேஸை உடச்சி எங்களுக்கு வீடு கட்டி கொடுக்க முடியாது ஐயா. எல்லாம் கஷ்டப்படுற பாமர ஏழை மக்கள் ஐயா. இங்கே இருக்கவங்களா எல்லாரும் பங்களா கட்டி வச்சு சொத்து சோகம் வச்சுக்கிட்டு இங்கே வந்து உக்காந்துடல. எல்லா தினமும் பாவம் எங்கெங்கே போரூர், காட்டுப்பாக்கம், கோடம்பாக்கம், நான் ஐநாவரத்துலேருந்து வரேன். இந்த மாதிரி ஒரு இடத்துல ஊரைப்பாக்கம், இந்த மாதிரி ஒரு இடத்துக்குலேயும் வந்து வீடு கிடைக்காம மக்கள் சிதறி போயிட்டாங்க. நாங்கள் திரும்பி இங்கே வரணுன்றதுக்காக எங்களுக்கு திரும்பி எங்கள் வீட்டை கட்டி கொடுங்கன்னு நாங்கள் கேட்குறோம். நாங்கள் வந்து கோரிக்கையாக தான் கேட்குறோம். நீங்களாக கட்டி கொடுக்குறேன்னு வந்து இடிச்சிங்க, நீங்களே கட்டி கொடுங்க. அதை தான் நாங்கள் கேட்குறோம். எங்கள் மக்களுக்கு வந்து ஒரு வீட்டில் ஒரு சாவு விழுந்துச்சுன்னா வாடகை வீட்டில் வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ நாங்கள் எங்கே தான் வைக்க முடியும்? இந்த ஹவுசிங் போர்டில் தான் இனிமேல் எடுத்துகிட்டு வந்து போட முடியும். வயசானவங்களெல்லாம் இங்கே தான் வந்து விட முடியும். வயசானவங்க இருக்கக்கூடாதுன்றாங்க. ஒரு குடும்பத்தில் வந்து 5 பேர் தான் இருக்கணுன்றாங்க ஒரு வீட்டில். மற்றவங்களாம் எங்கே போக முடியும் சொல்லுங்கள்? எங்களுக்கு சீக்கிரமாக வீடு கட்டி கொடுக்குறது என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை எடுத்து எங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கணும்னு சொல்லி மிக தாழ்மையுடன் கேட்டுக்கிறோம். எங்களுக்கு வீடே கட்டி கொடுக்கல. நான் 10 ரூபா வாடகையிலேருந்து நான் இருக்கிறேன். எனக்கு வீடு கட்டி கொடுக்கல. எம்ஜிஆர் வந்து வீடு கட்டி கொடுத்தாரு. 20 ரூபா வாடகையில் இருந்தேன். இப்போ வந்து வாடகை கொடுத்து என்னால் முடியல. என்ன எங்களுக்கு வந்து வீடு கட்டி கொடுக்க சீக்கிரம் வந்து, இல்லைன்னா எங்களுக்கு நாங்கள் இங்கேயே உட்காந்து குடிசை போட்டுக்குவோம். அவ்வளோதான், இருக்கிற இடத்துல நாங்கள் குடிசை போட்டுக்குவோம். 4 வருஷத்துக்கு முன்னாடி வந்து வீடு வந்து கொடுக்குறோன்னு வீடு இடித்தாங்க. நாங்கள்லாம் போகாத முன்னே ஜேசிபி வந்து உள்ளே வந்துச்சு. நீங்கள் வீடு காலி பண்ணாதான் 18 மாதத்தில் கொடுப்போன்னு சொன்னாங்க. அப்புறம் பார்த்தா வந்து வீடும் கொடுக்கல, ஒன்றுமே பண்ணலை. இப்போ எல்லாருமே வந்து 15,000 20,000 வந்து வாடகை கொடுத்துருக்குறாங்க. எல்லாருமே வந்து அடித்தட்டு மேலே கார்பெண்டர் வேலை செய்கிறது, டிரைவர் வேலை செய்கிறது, பிளம்பர் வேலை செய்கிறது, வீட்டு வேலை செய்கிறது வேலை தான் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஒரு ரெஸ்பான்சிபிள் கேட்டால் கேஸ் போட்டுக்கிறாங்க. யாரும் ஹைகோர்ட்டில் போட்டுக்கிறாங்களா, அப்புறமேலே சுப்ரீம் கோர்ட்டில் போட்டுக்கிறான்றாங்க. டிஎம்கேலேருந்து சொன்னாங்க. ஆனால் இன்ன வரைக்கும் ஒரு வேலையும் நடக்கலை. சரிங்களா? என்ன இது வந்து பார்த்தீங்கன்னா கோட்டூர்புரத்தில் இடித்தாங்க, அங்கே வீடு கட்டிட்டாங்க. அப்புறம் ராயபுரத்தில் கட்டினாங்க, இடித்து கட்டி கொடுத்துட்டாங்க. எல்லாத்தையும் பக்கா கொடுத்துட்டாங்க. அப்போது இங்கே வந்து என்ன நடக்குது? நாங்கள் வந்து மெயின் இதில் இருக்கிறோம், நுங்கம்பாக்கத்தில் மெயினில் இருக்கிறோம். அப்போ எங்களுக்கு வந்து இன்னும் வீடு கொடுக்க மாட்டுறாங்க. இதனால் எதனால் கொடுக்கல என்ன எதுன்னு எங்களுக்கு தெரியலங்க. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம். எங்களுக்கு சீக்கிரமாக வீடு வேணும். இல்லைன்னா நாங்கள் போய் மறியல் பண்ணுறோம், இல்லை அவங்க இப்போ போலீஸ் எடுத்து போய் பிடிச்சி போட்டுட்டோம், இல்லை எங்கன்னா எடுத்து போயிட்டு எங்களை சாவடிக்கிட்டோம். சரிங்களா? இதுதான் எங்களோட இது தலையெழுத்துனா நாங்கள் இருந்துட்டு போகிறோம். சரிங்களா? பாதி பேர் வந்து எல்லாம் வயசானவங்க பாவம். எல்லாருமே வந்து பசங்களாம் வந்து நீ போவோம், பசங்கள்லாம் வந்து நீங்கள் எங்கெல்லாம் போங்க, உங்கள் ஹவுசிங் போட்டு தான் சொன்னீங்கன்னு சொல்லிட்டு பசங்களாம் தெத்தி விட்றாங்க. பாவம் வயசானவங்களாம் இங்கே வந்து உட்காந்துருக்குறாங்க வீடு இல்லைன்னு சொல்லிட்டு. நாளைக்கு அவங்களுக்குன்னு ஒரு வீட்டில் அவங்க மாட்டு இருந்துட்டு கடைசி காலத்தை ஓட்டிட்டு போவாங்க. எல்லாம் எம்ஜிஆர் இவர் ஒரு காமராஜர் காலத்துலேருந்து இருக்கிறாங்க. ஓகேங்களா? இவர் நம்ம கலைஞர் இதுலேருந்து இருக்கிறாங்க எல்லாரும் வீடு. ஸோ யாருக்குமே இப்போ வீடு இது பண்ண மாட்டுறாங்க. கேட்டால் வந்து கொடுத்துறோன்றாங்க. எந்த ரெஸ்பான்ஸ் இல்லை. யார் ஒரு கவுன்சிலரும் வரமாட்டாரு, ஒரு எம்எல்ஏவும் வரமாட்டாரு, ஒரு மினிஸ்டரும் வரமாட்டாங்க, யார் பகுதி செயலாளர் கூட யாரும் வரமாட்டாங்க. கேட்டால் மீட்டிங் போடுறதுக்கு மட்டும் ஆளை கூப்பிட்றாங்க, போகிறாங்க வராங்க, எல்லாமே பண்ணுறாங்க. தவிர ஆளுங்கட்சியும் சரி எதிர்கட்சியும் சரி யாரும் ஒன்றும் பண்ண மாட்டாங்க. இந்த வீடு வந்து கட்டி தோப்பாருங்க, 80 வீடு கட்டிக்கிறாங்க. பின்னாடி வந்து ஒரு கேஸ் நடக்குதுன்னா கேஸு இதே கவர்மெண்ட் நினச்சா என்ன ஒன்றா பண்ணலாம். ஓகேங்களா? அது எவ்வளோ பேர் இப்போ வீடே இடிக்கிறாங்க. இது சாதா பின்னாடி காவா ஓரத்தில் இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அவங்க வீடு கொடுக்க மாட்டேன்றாங்க. அதனால என்ன இது இப்போ எங்களோட வாழ்வாதாரம் தானேங்க போகுது. நாங்களாம் கூலி வேலை செய்கிறவங்கங்க. மாதம் ஆனால் இந்த மாதிரி இருக்கிறதா எப்படிங்க? நாங்கள் பாவம் எல்லாம் கஷ்டப்படுறவங்களாம் இங்கே இருக்கிறாங்கங்க. இதுக்கு ஒரு கவர்மெண்ட் இந்த இது எடுக்கணும். கேட்டால் இப்போ எலெக்ஷன் வருதுன்றாங்க. எலெக்ஷனில் ஒன்றும் பண்ண முடியாதுறாங்க. எலெக்ஷன் முடிஞ்சோடனே கண்டிக்கவே மாட்டாங்க. எப்படின்னா போங்கன்னு. இப்போ எதிர்கட்சி வந்துச்சுன்னா என்ன சொல்லுவாங்க? நீங்கள் ஆளுங்கட்சிக்கு தானே போட்டிங்க ஓட்டு, எங்களுக்காக போட்டிங்கன்னுவாங்க. இப்போ ஆளுங்கட்சி வந்ததுன்னா நீங்கள் ரொம்ப பேசிட்டீங்க அப்படின்னுவாங்க. இதுக்கு என்ன இப்போ தீர்வு காணுமோ பண்ணி கொடுங்க. எங்களுக்கு சீக்கிரமாக வீடு வேணுங்க. ஓகேங்களா? அவ்வளோதான். இங்கே மக்கள் இருந்து செத்துருவாங்க எல்லாருமே. எல்லாருக்கும் வணக்கம். அதாவது நான் பேசுகிறது வந்து இந்த ஒட்டுமொத்த ஜனங்களுக்காண்டி நான் பேசுகிறேன். ஏன்னா நானும் இதே ஹவுசிங் போர்டில் தான் குடியிருக்கிறேன். நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே இந்த ஹவுசிங் போர்டில் தான். எனக்கு 44 வயசு ஆச்சு. இதை கரெக்டாக இந்த இது சொல்லும் போது 18 மாதத்தில் வீடை இடிச்சிட்டு கட்டித்தரேன்னு சொன்னாங்க. சரிங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே 28,000 ரூபாய் காசு கொடுத்தாங்க. 24
24,000 ரூபாய் வச்சுக்கின்னு மாதம் வாடகை குத்துன்னு எத்தனை மாதம் இருக்க முடியும்? நல்லா யோசிச்சு பாருங்கள். ஒரு மாதம் இருக்க முடியுமா? இத்தனை பேர் அவங்க வயசானவங்க தான் இருக்கணும். யாருக்குமே எப்படி சொல்ல வாழ்வாதாரமே இல்லை. இந்த வீடு ஒன்று தான் அவங்களுக்கு வாழ்வாதாரம். இந்த வீடை இன்னும் கட்டி கொடுக்காம 4 வருஷமாச்சு. இது முன்னாடி மட்டும் கட்டி கொடுத்துட்டா பின்னாடி இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க? 90 வீடு வரணுங்க. அந்த வீட்டில் எங்கள் வீடும் இருக்குது, எல்லாருக்கும் வீடு இருக்குது. 90 வீடு ஒரே ஒரு சின்ன ஒரு வீடை இடிச்சிட்டா இந்த ஹவுசிங் போர்டை கட்டிடலாம். அந்த இடிக்கிறதுக்கு கவர்மெண்ட் நினச்சா ஈஸியாக பண்ண முடியும். இப்போ மெட்ரோ போடுறாங்க, ஒரு இடம் வேணும்னா ஈஸியாக எடுத்துக்கிறாங்கல்ல. இது ஒரு சின்ன ஒரு வீடை இடிச்சிட்டா இத்தனை பேரோட வாழ்வாதாரம் போகுது. ஒரு வீடு அதை கொடுக்க முடியல, கவர்மெண்ட் ஏன் அதை கண்டுக்க மாட்டாங்க. இதை அடிக்கல் நாட்டும் போது இப்போ இருக்க துணை முதலமைச்சர் அவர் தான் வந்து இதை அடிக்கல் நாட்டினார். அவர் கையோட கையாக வந்து பண்ணார். 18 மாதத்துல வீடு முடிஞ்சிடும், நீங்கள் போயிடலான்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் முடியலங்க. 4 வருஷம் ஆச்சு. 4 வருஷமே முடிய போகுது. இன்னும் அதுக்கு ஒரு தீர்வே இல்லை. எப்போ போய் கேட்டாலும் அதிகாரம் இல்லைங்க, கேஸ் நடக்குது. என்ன கேஸ் நடக்குது? எங்கள் வீடு எங்களெல்லாம் வெளில தடுத்து தான் கேஸ் நடக்குதா? எங்களுக்கு தேவை வீடு, எங்கள் உரிமையை தாங்க நான் கேட்குறோம். வேறு எதுவுமே கேட்கல. உங்ககிட்ட கேட்குறது தயவுசெய்து இதை பார்க்குறவங்க பெரிய அதிகாரிக்கிட்ட எடுத்துன்னு போய் சேருங்க. ஏன் எங்களுக்கு வீடு இன்னும் இந்த இடத்துல கட்டித்தர மாட்டாங்க? கொஞ்சம் சேர்த்திங்கன்னா கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். ஏமா எப்போம்மா வீடு கட்டி கொடுப்பீங்க? சொல்லு. நாங்கள் எத்தனை தலைமுறையாக இருக்கிறோம் தெரியுமா? 5 தலைமுறையாக இருக்கிறோம். பேரன் பேத்தி எல்லாம் ஆகிப்போச்சு. இப்போ பேரன் பேத்திக்கெல்லாம் இங்கே வராது. நீங்கள் கொடுத்தா கூட வீடு, எங்களுக்கு வீடு இங்கே ஓணும். நாங்கள் இந்த சுடுகாட்டில் தான் சாகணும். என் பிள்ளைலாம் அடிச்சு தெத்துறாங்க. நாங்கள் எங்கே போகிறது? 24,000 கொடுத்தா எத்தனை மாதத்துக்கு வாடகை கொடுக்க முடியும்? சொல்லு. 24,000 ஒரு மாதம் 40,000 50,000 30,000 சம்பாதிக்கிறவங்க தான் வாடகை கொடுப்பாங்க. நாங்களாம் வீட்டு வேலை செய்கிறோம். இது என்ன எத்தனை தலைமுறையாக இந்த ஊரில் வாழ்ந்து இருக்கிறோம், செய்கிறோம். இப்போ என்னென்ன தோ இடிக்கிறேன், தோ தந்துடுறேன், தோ இந்த வருஷம் அந்த வருஷம் 4 வருஷமாக நாங்கள் இங்கே கிடக்குறோம். எப்படி வந்து போகிறோம்? இந்த மாதிரி ரேஷனுக்கு வந்தோம், இந்த வீட்டுக்குள்ளே வரலான்னு பார்த்துட்டு போகிறோம். எப்போ தான் நீங்கள் கொடுப்பீங்க? இல்லை உள்ளே வந்து பூந்துட்டா பேசாத எம்ஜிஆர் ஆட்சியில் வந்து பூந்தம்பாரு அந்த மாதிரி பூந்துடுவோம். அவ்வளோதான். என்ன பண்ண போகிறீங்க? இல்லை ஒன்று வீடு கொட்டா போட்டுருவோம். எங்களுக்கு இங்கே தான் ஓணும், நாங்கள் இங்கே சாகணும். எல்லா ஜனம் செத்து போயிடுச்சு. என்ன இப்போ 10 பேர் தான் இருக்கிறோம். நீங்கள் இப்படி பண்ணால் எப்படி? அது சாலினை நம்பி தானே நாங்கள் போனோம். சாலினை கட்டி கொடுப்பாரு, ஏன்னா நாங்கள் அந்த கட்சிக்காரு, அதனால தான் நாங்கள் போனோம். சாலினை வந்து எட்டி பார்க்கல, அந்த கட்சிக்காரங்களும் வந்து எட்டி பார்க்கல. எப்படி அது? நீங்களே நியாயத்தை சொல்லுங்கள். எங்களுக்கு வீடு இடிக்கும் போது யார் யார் வந்தாங்களோ அவங்களாம் வரணும் இங்கே. நாங்கள் சார் நீங்கள் வரலன்னா நாங்கள் இங்கே இருந்து இன்னும் என்னென்ன மறியல் பண்ணுமோ அதெல்லாம் பண்ணுவோம். சாவர வரைக்கும் கூட போராட்டம் பண்ணுவோம். நான் வீடு எப்போ கட்டி தர மாட்டோம். இங்கே நேரில் வந்து எங்களுக்கு பதில் சொன்னேன். யார் யார் சொன்னீங்களோ அவங்க எல்லோரும் இங்கே வரணும். வேறு ஒன்றும் இல்லைங்க. வீடு கட்டாத வீடெல்லாம் கட்டணும். நாங்கள் வாடகை குத்துன்னு இருக்க முடியல. எங்களுக்கு செத்தா அங்கே சாவு போடவானான்றாங்க. வாடகை வீட்டில் ஃபங்க்ஷன் பண்ணுவானான்றாங்க. சீக்கிரம் வாடகை ஏற்றுறாங்க, கரண்ட்டு பில் ஏற்றுறாங்க, தண்ணி காசு ஏற்றுறாங்க. நாங்கள் 24,000 கொடுத்துட்றோம். எல்லாத்தையும் வந்து எங்களுக்கு கொடுத்துன்னு உக்காந்து சொல்லுங்க. வேறு ஒன்றையும் நான் பேச முடியாது சார். இதுதான் சொல்ல முடியும். ஆமாம், பெரிய பெரிய பில்டிங்கெல்லாம் இடிக்கிறாங்க. கவர்மெண்ட்டில் இந்த பில்டிங்கை இடிக்க தெரியாதா? இந்த டவுனுடைய இடத்த இடிச்சா என்ன? பெரிய பெரிய சினிமா தியேட்டர்லாம் இடித்து கட்டுறாங்க. இந்த ஹவுசிங் போர்டில் எவ்வளோன்னு செய்யலாம். சாலின்னு வரணும், மந்திரி வரணும். நாங்கள் ஒரு 10 பேர் ஆட்டோ பிடிச்சின்னு போய் கொய்யாத்தோப்பில் போய் மாடல் வீடு பார்த்துட்டு வந்தோம். சரி பார்த்துட்டு வந்தோம், நம்மளுக்கு நல்ல மாதிரி வீடு கட்டி கொடுப்பாங்கன்னு உடனே 22லே காலி பண்ணேன் நான் வீடு. எல்லாருமே காலி பண்ணோம். வீடு காலி பண்ணி ஆயிடுச்சு, 4 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் இன்னும் வீடு கட்டி கொடுக்கல. எங்களுக்கு சொன்னதே மாடல் வீடு காமிச்சது ஒரு மாதிரி, ஆனால் கட்டி கொடுத்தது ஒரு மாதிரி இருக்குது. வீடு 26 ஆயிடுச்சு வருஷம், இன்னும் வீடு கட்டி கொடுக்கல. 2023ல் வந்து அடிக்கல் நாட்டிட்டு நீங்கள் காலி பண்ணி கொடுங்க, நாங்கள் 18 மாதத்தில் கட்டித்தரோம் வீடு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ 3 வருஷம் ஆகுது. ஒரு 80 வீடு மட்டும் கட்டியிருக்காங்க. மீதி 90 வீடுக்கு என்ன பண்ணுறாங்க? ஏன் எங்களுக்கு கட்டித்தரல? அந்த 90 வீடுக்கு என்ன பண்ண போகிறாங்க? எங்களுக்கு வந்து சீக்கிரமாக வீடு கட்டித்தரணும். 24,000 கொடுத்துட்டு எங்களை காலி பண்ண சொன்னாங்க. அந்த 24,000 எவ்வளோ நாளைக்கு வரும்? எங்களுக்கு 3 வருஷமாக நாங்கள் 10,000 15,000 வாடகை கொடுத்துட்டுருக்கோம். ஆனால் அந்த 90 வீடுக்கான பதில் எங்களுக்கு சொல்லணும். இது வந்து சிஎம் செல்லுக்கு கண்டிப்பாக கொண்டு போங்க இந்த நியூஸ். தயவு செய்து சீக்கிரமாக எங்களுக்கு ஆக்ஷன் எடுத்து எங்களுக்கு 90 வீடோ கட்டி கொடுங்க சீக்கிரமாக. ஏன்னா வயசானவங்களாம் எல்லாரும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எல்லாரும் கூலி வேலை செஞ்சு தான் இங்கே நாங்கள் வாடகை கட்டிகிட்ருக்கோம். யாரும் வந்து எங்கள் பணக்காரங்க கிடையாது. இந்த கூலி வேலை செய்கிறவங்க மக்கள்கிட்ட இந்த மாதிரி எங்களை கஷ்டப்படுத்த வைக்கிறாங்களே. அன்றைக்கி வந்து எல்லாரும் வந்து நாங்கள் கட்டித்தரோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இன்றைக்கி வந்து யாருமே வரமாட்டேங்கிறாங்க. இங்கே வந்து எங்களுக்கு பதில் சொல்லணும். எங்களுக்கு கோரிக்கையே அதுதான்.
எங்கள் வீடு சீக்கிரமாக கட்டி தரணும். நீங்கள் 18 மாதம்னு சொன்னீங்க, 3 வருஷம் ஆகுது. எங்களுக்கு சீக்கிரமாக வீடு கட்டி தரணும். இந்த கோரிக்கையை, இந்த நியூஸை தயவு செய்து சிஎம்க்கு கொண்டு போங்க. இதுக்கு என்னென்னு முடிவு எங்களுக்கு சீக்கிரமாக வரணும். 4 வருஷத்தில் நாங்கள் வீட்டு வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்பட்டுக்கணும். நாங்கள் வாடகை கொடுத்துக்கிறோம். 10ஆம் தேதினா வீட்டாண்ட வந்து நின்றுடுறாங்க. கரண்ட்டு பில்லு, தண்ணிக்கு எல்லாருமே சம்பாரித்து வாடகை கொடுத்துட்டு நாங்கள் வந்து பட்டினா பைசா கிடக்குறோம். சீக்கிரமாக ஜனங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கணும். நீ கட்டி கொடுக்கலன்னா கொட்டா போட்டு இருக்க போகிறோம். நாங்கள் வந்து அவ்வளோதான். நீங்கள் வந்து நாளைக்கே வந்து பார்க்கணும். நாளைக்கு வந்து நீங்கள் எல்லாம் பார்த்து இல்லைண்ணா நீங்கள் பார்க்கலன்னா கட்டாயம் நடக்கும். கொட்டா நடக்கும். சாமான்லாம் வாங்கி ஓலை கொம்பு எல்லாம் வாங்கி கட்டுவோங்க. நீங்கள் அப்போ வந்து தடங்களை பண்ணக்கூடாது. போல் சாடாக வரணும். நீங்கள் இல்லைன்னா என்ன ஆகுமா தெரியாது. எல்லாம் நான் எங்களால் கொடுக்க முடியாது. நான் வயசானவ தான் நான் பேசுறது. என்னால் முடியல, வேலை செய்யக்கூட முடியல. காலம் நோண்டி படிப்படியாக ஏறி உங்கள் இந்த வாடகை கொடுக்கறதுக்கு கஷ்டப்படுறோம். கஷ்டப்பட்டு நீங்கள் உங்கள் மனசை பிடிச்சி ஜனங்களுக்கு வழி செய்யணும். அவ்வளோதான்.